கட்டுற கம்பில இருந்து அடிக்கிற ஆணி வரைக்கும் எல்லாம் குவாலிட்டியா இருக்கணும்ல. பிரகாஷ் போன்றவர்களுக்காகவே ஜிபிஆரின் டிஎம்டி கம்பிகள். கிருஷ்ணகிரி மாவட்டம் சென்னப்ப நாயக்கனூரைச் சேர்ந்தவர் தமிழரசி. கணவரை பிரிந்த இவர் கோவையில் சித்தாள் வேலை செய்து வருகிறார். 13 வயது மகள் மட்டும் சென்னப்ப நாயக்கனூரில் தமிழரசியின் தாயான நீலாமணியுடன் வசித்து வருகிறார். நீலாமணியின் பக்கத்து வீட்டில் வசிக்கும் 40 வயதான சின்னராஜின் முதல் மனைவி இறந்துவிட, இரண்டாவது மனைவியும் பிரிந்து ஓடிவிட 19 வயது மகளுடன் வசித்து வந்த சின்னராஜ் தனது மகளை விட 6 வயது குறைந்த தமிழரசியின் மகளிடம் எல்லை மீறியதாக கூறப்படுகிறது. சிறுமியுடன் எடுத்த போட்டோவை காட்டி அடிக்கடி மிரட்டி பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட சின்னராஜ் ஒரு கட்டத்தில் கட்டாயப்படுத்தி திருமணம் செய்து கொண்டார். இதனிடையே கோவையில் உள்ள தாய் தமிழரசிக்கு நடந்த விவரம் அத்தனையும் தெரிய வர அடித்து பிடித்து ஊத்தங்கரை அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். ஆனால் தமிழரசியின் புகாருக்கு காவல் ஆய்வாளர் கார்த்திகேயினி செவி சாய்க்கவில்லை என புகார் எழுந்துள்ளது. மாவட்ட குழந்தைகள் நல அலுவலரிடம் தமிழரசி புகார் அளிக்க கடுப்பான காவல் ஆய்வாளர் கார்த்திகேயினி சிறுமியின் தாயை திட்ட ஆரம்பித்ததாக கூறப்படுகிறது. அத்தோடு சின்னராஜ் மீது மட்டுமே தவறில்லை, உன் மகள் மீதும் தான் தவறுள்ளது என்பது போல் தமிழரசியை மிரட்டிய காவல் ஆய்வாளர் 5 லட்சம் ரூபாய் பணம் கொடுப்பார், வாங்கிக் கொண்டு பிரச்சனையை கமுக்கமாக முடிக்கப்பார் என்று வலுக்கட்டாயமாக பத்திரத்தில் எழுதி கையெழுத்து வாங்கியதோடு அட்வான்ஸாக 5000 ரூபாயை கொடுத்தனுப்பியதாக கூறப்படுகிறது. 5 லட்ச ரூபா வாங்கிக்கன்னு சொன்ன உடனே நான் அழுந்துட்டு இருக்கும்போது அவங்க பாண்டு வாங்கிட்டு வந்து என்னை கையெழுத்து போட சொல்லி மிரட்டினாங்க. நாங்கள் இப்போ வந்து 5000 ரூபாய் கொடுக்குறோம், வாங்கிக்க, அப்புறம் ஒரு மாதம் கழிச்சு நாங்கள் அந்த மீதி அமௌண்ட்டு நாங்கள் கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்லி என்னை மிரட்டி கையெழுத்து வாங்கி 5000 ரூபாய் என்னை கட்டாயப்படுத்தி கொடுத்து விட்டாங்க சார். மனம் நொந்து வீட்டுக்கு வந்த தமிழரசி சிறுமியான தனது மகளை நாசம் செய்தவனை விட்டுவிட்டு புகாரளிக்க சென்ற தன்னைதான் உள்ளே தூக்கி வைத்து விடுவேன் என காவல் ஆய்வாளர் கார்த்திகேயினி மிரட்டியதாக குற்றம் சாட்டினார். தமிழரசியின் குற்றச்சாட்டு குறித்து விளக்கம் கேட்ட நியூஸ் தமிழ் செய்தியாளர் மூவேந்திரனிடம் புகார் மனு சரியாக இல்லை என மீண்டும் எழுத வைத்துள்ளேன் எனவும் நேரில் வாருங்கள் பேசிக் கொள்ளலாம் என்றும் கூறினார். ஆனால் தான் மிரட்டியதாக சொல்லப்படும் ஆடியோ தமிழரசியிடம் உள்ளதா என காவல் ஆய்வாளர் பல முறை விசாரித்துக் கொண்டார். என்ன ஆடியோல என்னங்க சார் வந்திருக்குது? ஆடியோல நீங்க பேசுற உங்களுடைய வாய்ஸ் தான் வருது. இப்ப நீங்க பேசுறீங்களா அதே வாய்ஸ் தான் அந்த ஆடியோல வருது. 7 நிமிஷத்துக்கு ஒரு ஆடியோவும் 3.5 நிமிஷத்துக்கு ஒரு ஆடியோவும் வந்திருக்கு. அதுதான் அதுல வந்து நீங்க அவங்கள ஒரு லேடிய வந்து திட்டுற மாதிரியும் இது ரிமாண்ட் பண்ணுவோம். எங்களுக்கு அதான் சொல்றேன், ஒரு லேடியை திட்டுற மாதிரின்னா இங்க வர்றது 10-15 பெட்டிஷன் கூட வர்றாங்க. நான் நேற்று கூட 3-4 பெட்டிஷன் வந்தது. சரிங்க சார், ஆடியோ வச்சு நம்ம நீங்க வாங்க நேரா பேசிக்கிறோம். செங்கல்ல இருந்து சுண்ணாம்பு வரைக்கும் கஸ்டமருக்கு நாம தானே கேரண்டி. கான்ட்ராக்டர் குமார் மாதிரி ஆளுங்களுக்கு தான் ஜிபிஆரின் டிஎம்டி கம்பிகள். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.